கிரேட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங் வந்து திருமூலர் வந்து அந்த லேட்டர் டைமில் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீஸ் வெரி மச் ஃபாண்ட் ஆஃப் சிவா. அவரை வந்து பயங்கரமாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அதை பற்றின புராணங்கள் எல்லாமே, கதைகள் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து அதான் இந்த 3000 பாட்டுமே ஆக்சுவலாக சொல்கிறது வந்து ஒரு ஒரு சாங்கும் ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து மேபி எக்ஸாஜரேட்டட் ஃபார்மாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து இந்த 3000 சாங் வந்து ஒவ்வொரு ஃபேஸஸில் வந்து அவர் எழுதியிருக்கணும். அதாவது ஒரு ஒரு லெவலில் அவரோட சிந்தனை வந்து அடுத்தடுத்த இந்த ஆன்மீகத்தில் வந்து அந்த விஸ்டம் இருக்குது இல்லையா, அந்த ஞானம் வந்து அவருக்கு கிடைக்க 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 ஒவ்வொரு ஸ்டேஜஸில் வந்து அவர் அந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப எலிவேட் ஆன பிறகு நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்கல்ல, ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும்ல, அந்த டைமில் வந்து இவர் வந்து எழுதியிருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி அவரோட அந்த ஃபைனல் ஸ்டேஜஸில் வந்து எழுதியிருக்கக்கூடிய சாங் போல இருக்குது. அந்த சாங் வந்து இப்போ நம்மெல்லாம் படிக்கிறதுக்கே ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப கிஃப்டடுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இறைவனை பற்றின சரியான புரிதல் இல்லாமலே வாழ்ந்துட்டு இறந்து போகிறவங்க தான் எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பழகின ஆட்கள் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த சாங்கில் வந்து இறைவனை வந்து சொல்லியிருக்கிற மாதிரி இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை வந்து பிடிக்கும்னு சொல்லுவாங்க. என் கடவுள் தான் சிறந்ததுன்னுவாங்க, மற்ற கடவுளை வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. திரும்பி ரொம்ப டீப்பாக கேட்டால் அவங்களுக்கே ஆன்சர் தெரியாது. இப்படி தான் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி தான் நாங்கள் காலங்காலமாக வந்து பண்ணுறோம், எங்கள் குடும்ப பழக்க வழக்கம் இதுதான், எங்கள் கல்ச்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அதை நான் வந்து மீற மாட்டேன், அதை வந்து கொலாப்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இப்படி தான் ஆட்களை பார்த்துருக்கேன். அப்படி இந்த மாதிரி இந்த சாங்குகளை வந்து இறைவனை வந்து டிஃபைன் பண்ண அளவுக்கு இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. அதனால் இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கே நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நம்மளோட இந்த வாழ்க்கையில். அந்த ஒரு கிராட்டிடியூடோட இந்த சாங்கை வந்து நீங்கள் படிங்க. பரநல்ல நீடும் பராபரன் அல்ல, உரநல்ல மீதுணர் ஒன் சுடர் அல்ல, தரநல்ல தான் அவையாய் அல்லவாகும், அறநல்ல ஆனந்தத்து அப்புறந்தானே. ஃபர்ஸ்ட் லைனில் பரநல்ல நீடும் பராபரன் அல்ல. பரன் அப்படின்னா பரம்பொருள், அதாவது முழுமையான கடவுள். அதுதான் அவர் தான் வந்து எல்லா எல்லாத்துக்கும் சுப்ரீமாக இருக்கக்கூடிய பெரிய கடவுள் அப்படின்ற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய கடவுள்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுவும் அவர் கிடையாது அப்படின்றாரு. தென் நீடும் பராபரம் அல்ல அப்படின்றாரு. அதாவது நீடும் அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற, அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய பராபரன். பராபரன் அப்படின்னா தோன்றியது தோன்றாதது ரெண்டுத்தையுமே வந்து இங்கே சொல்கிறது. இல்லைன்னா பிரம்மம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சுப்ரீம் அந்த பவர். அதுக்கப்புறம் மாயை. இப்போ அந்த யூனிவர்ஸ்ன்றதே வந்து ஒரு மாயைன்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். நம்ம அந்த உலகம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம எல்லாமே அந்த மாயையில் ஒரு பாட்டு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரம்மம் மாயை இது ரெண்டுமே கூட இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் லைன்லேயே என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளும் அவர் கிடையாது, அந்த பராபரன் மாயை பிரம்மம் இல்லை அந்த பரம்பொருளை தாண்டின பவரும் அவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. தென் ரெண்டாவது வரி, உரநல்ல மீதுணர் ஒன் சுடர் அல்ல. உரன் அப்படின்னா ஒரு உருவம், இதுதான் இவரோட உருவம் அப்படின்ற மாதிரியான ஒரு உருவத்தன்மையும் அவர்கிட்ட இல்லையா. மீது உணர் அப்படின்னா நம்ம உணர்வுகள் எல்லாம் தாண்டின உணர்வு. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சென்சஸ் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இவ்வளோ வரைக்கும் தான் நம்மளால் கேட்க முடியும், இந்த லிமிட்குள்ளே தான் பார்க்க முடியும், இந்த லிமிட்குள்ளே தான் நம்மளால் உணர முடியும், டச் பண்ண முடியும், ஸ்மெல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, மேக்ஸிமம் மினிமம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தாண்டின உணர்வுகளும் அவர் கிடையாதான், அந்த உணர்வுகளை தாண்டின உணர்வுகளும் அவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஒன் சுடர் அல்ல. அப்போ அதாவது பிரகாசமான ஜோதியும் அவர் கிடையாது. ஏன்னா நம்ம எத்தனையோ தடவை வந்து இறைவனை வந்து நம்ம ஜோதி வடிவில் நம்ம வந்து கும்பிடுவோம், அதுவும் அவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. தென் மூணாவது, தரன் அல்ல தான் அவையாய் அல்லவாகும். தரன் அப்படின்னா இந்த நிலம் பூமின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நிலைச்ச ஒரு பொருள், நிலையான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக கிரவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட நம்ம வந்து தரன்னு சொல்லலாம். ஸோ அந்த தரனும் அவர் கிடையாது. தான் அவையாய் அல்லவாகும். அதாவது
இந்த உலகத்துல இந்த யுனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமாமும் இறைவன் இருக்காருன்னு தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து அந்த ஒரு லெவல் ரீச் பண்ண பிறகு இறைவனை பத்தி அந்த இந்த ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எல்லாத்துலேயும் விரிஞ்சு பறந்து இறைவன் வந்து எல்லாரோடையும் வந்து கலந்துருக்கிறாரு, எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் கிடையாதான். அதுதான் இவர் சொல்றாரு, தான் அவையாய் அல்லவாகும் அப்படின்னு சொல்றாரு. எந்த விதமான தத்துவம், எந்த விதமான உருவங்கள் எல்லாமே அவர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தென் 4வது, அறநல்ல ஆனந்தத்து அப்புறந்தானே. அரண்னா நம்ம யாரை சொல்லுவோம்? சிவனை சொல்லுவோம். இல்லைன்னா ப்ரொடெக்டிங் காடு. எந்த கடவுள் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடுறோமோ அது எல்லாத்தையுமே ஃபைனலாக என்ன சொல்கிறாரு பாருங்க, அரணும் இல்லையாம், சிவனும் இல்லை, ஆனந்தத்து அப்புறம் தானே. நீங்கள் வந்து பேரானந்த நிலை தான் இறைவன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து அதை வந்து இது பண்ணுவோம். அந்த சுப்ரீம் பிளிஸ் வந்து இறைவன் கொடுப்பாரு நம்மளுக்கு, அந்த பயங்கரமான ஒரு பேரானந்த நிலையை நம்மளுக்கு கொடுத்து அந்த ஆனந்தத்திலே வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுவும் கிடையாதான், அதையும் தாண்டினவராம். எவ்வளோ பயங்கரமான ஒரு பாட்டு பார்த்தீங்களா? அதாவது இறைவன் வந்து பரம பொருளும் கிடையாது, அந்த பரத்தை தாண்டின பராபரமும் கிடையாது, உருவமும் கிடையாது, ஒளியும் கிடையாது, இந்த பூமியும் கிடையாது, இந்த உலகம் ஃபுல்லா அவர்தானும் கிடையாது, சிவனும் கிடையாது, ஆனந்தமும் கிடையாது. இதுக்கு எல்லாத்தையும் தாண்டின ஒரு நிலையாம். அப்ப அத வந்து நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இங்க முடிக்கிறாரு. நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் நினைச்சோமோ அது எதுவுமே வந்து இறைவனை வந்து டிஃபைன் பண்ற விஷயம் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு பெரிய சக்தி, மாபெரும் சக்தி தான் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப எவ்வளோ பெரிய ரியலைசேஷன் வந்து அவரு வந்திருக்காரு பாருங்களேன். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இறைவன் இப்படித்தான் இருப்பாரு, இவர் தான் இறைவன்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்டுக்குள்ளேலாம் நம்மளால வந்து அவரை வந்து டிஃபைனே பண்ண முடியாது. அவரை வந்து நம்மளால வந்து இதுதான் கடவுள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வந்து நம்ம ஒரு பொருளோ அதுக்கு ஒரு விளக்கமோ கொடுக்கவே முடியாதாம். ஹியூமன் பீயிங்கால வந்து கொடுக்க முடியாத ஒரு விஷயம் தான் வந்து இறை சக்தி. இதை வந்து நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, கடவுள்ன்றத வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையோட ஒரு ரொம்ப வந்து ஒரு அந்த ப்ராட் மைண்டட்னஸ் இல்லாம வந்து நம்ம வந்து பார்க்குறதையே நம்ம விட்டு நம்ம என்ன ஆயிடுவோம்னா ஃப்ளெக்சிபிள் ஆயிடுவோம். ஓகே, இந்த ஸ்டேஜில் எனக்கு இவர் தான் இறைவன்னு தெரிகிறாரு. இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒருத்தரை இறைவனாக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட நான் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆனேன், வேற ஒரு காட் ஃபார்ம் கிட்ட. தென் அப்படியே ஒவ்வொரு லெவலாக வந்து வந்து ஒரு டைம் நம்மளுக்கு வந்து ஒரு இறை மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிக்கும். ஒரு டைம் நம்மளுக்கு முருகனை பிடிக்கும், ஒரு டைம் வந்து சிவனை பிடிக்கும், ஒரு டைம் அம்மனை பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு ஃபார்ம்லையும் நம்ம வந்து அதை வந்து கும்பிட்டுட்டு நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அடுத்தடுத்து நம்மளுக்கு எந்த கடவுள் மேலே அட்ராக்ஷன் வருதோ அந்த கடவுளை நோக்கி நம்ம போயிட்டே கடவுள் காட்டுற அந்த வழியில ஃபாலோ பண்றது தான் முக்கியம். உருவத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் இங்க முக்கியமே கிடையாது. ஏன்னா இந்த உருவம்லாம் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக வந்து நம்மளை வந்து நம்மளே வச்சுக்கிட்டது. ஏன்னா இப்ப இந்த இந்த சாங்ல டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரி கடவுளை நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம புத்திக்கே எட்டாத ஒரு விஷயம் அது. அப்ப புத்திக்கே எட்டாத ஒரு விஷயத்த வந்து நம்மளால வந்து டெய்லி வழிபடுறதோ இல்லை டெய்லி நம்ம நினச்சிக்கிறதோ நம்மளுக்கு பாசிபிள் இல்லைன்றனால அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபார்மை முன்னாடி கொண்டு வந்தாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க எல்லாருமே நிஜமாவே வாழ்ந்துட்டு போன ஸ்பிரிச்சுவலாக அவேக்கனான மனிதர்களை நம்ம வந்து காலப்போக்கில் வந்து கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிருப்போம். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கும். அதில் இது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த உருவம் இல்லாத அந்த எதுவுமே டிஃபைனே பண்ண முடியாத ஒரு சக்தியை வந்து கும்பிடுறதுன்றது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்ன்றனால நம்ம இதை வந்து வச்சுக்கிறோன்ற போது இதில் போயிட்டு நம்ம வந்து ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியூ பண்றத நிப்பாட்டணும். "என் கடவுள் தான் சிறந்தவங்க, உங்க கடவுள் தான் சிறந்தது, எங்க மதம் தான் பெருசு, நாங்க வழிபடுற முறை தான் பெருசுன்னு" பேசுறது மாதிரியான முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, இந்த உலகத்துல பொறந்த யாருக்குமே இறைவன் வந்து எப்படி இருப்பாரு, என்ன இதுல இருப்பாருன்னு யாராலயுமே புரிஞ்சுக்க முடியாது. மேபி நம்மளோட வாழ்க்கை முடிஞ்ச பிறகு, நம்மளோட அந்த மல்டிபிளா நம்ம நெறைய பிறப்பு எடுத்து, அந்த பிறப்போட பர்ப்பஸ் எல்லாம் முடியும்போது வேணும்னா, நம்மளுக்கு வந்து நம்ம இறந்த பிறகு ஃபைனலா நம்ம இறைவன் கிட்ட மர்ஜ் ஆகும்போது தான் நம்மளுக்கு மேபி புரியுமா இருக்கும் இறைவன்னா யாருன்னு. அப்ப அது வரைக்கும் எல்லாரும் அவங்கவங்களுக்கு
அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயங்கள வந்து ஃபாலோ பண்றாங்க. பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் காட்டுற வழியில, இறைவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அவர் என்ன வழி வகுத்துட்டு சொல்லிக் குடுத்துருக்கிறாரோ, எப்படி சொல்லிக் குடுப்பாரு? நம்ம புத்தியிலருந்து சொல்லிக் குடுப்பாரு. நம்ம டெய்லி மெடிடேஷன் பண்ணும்போதும், நம்மளுக்கு வந்து அந்த டீப்பா வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் எழுதி வச்சுட்டு போனது. அதுக்கப்புறம் நம்ம நெறைய மத்தவங்ககிட்டயும் நம்ம இறைவன பார்த்து நெறைய சேரிட்டி பண்ணும்போது, நம்மளுக்கு உள்ள இருந்தே இறைவனுக்கு எது பிடிக்கும்னு நம்மளுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப தெரிய ஆரம்பிக்கும்போது நம்மள பியூரிஃபை பண்ணி நம்ம அந்த வழியில போயிட்டே இருந்து, நம்ம என்ன சொல்லிக் குடுத்துட்டு போறோமோ, அத மத்தவங்க ஃபாலோ பண்றது தான். இப்படிதான் வந்து எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்குன்ற போது, ஆ என்னோட கிருஷ்ணர் தான் பெருசு, இல்ல சிவன் தான் பெருசு, இல்ல ஜீசஸ் தான் பெருசு, அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசுறத நம்ம டோட்டலா நிப்பாட்டணும். அது மாதிரியான ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இது என்ன பண்ணும்னா, நம்மள வந்து உண்மையா இறைவனோட மெர்ஜ் ஆகக்கூடிய அந்த வழிய வந்து பிளாக் தான் பண்ணுமே தவிர, நம்மளுக்கு எந்த விதத்திலயும் நல்லது பண்ணாது. 2வது ஆ கடவுள் காட்டுறதுல இந்த வழி கரெக்ட்டா, அந்த வழி கரெக்ட்டுன்னு அந்த வழிகளையும் வந்து நம்ம வந்து ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவங்க மனசாட்சிக்கு இந்த வழியில போகும்போது நான் சொன்ன அந்த 3 விஷயங்களையும் எடுத்துட்டு போகும்போதே தெரிய வந்துரும். எது வந்து இறைவன் காட்டுற உண்மையான வழின்னு அவங்கவங்களே புரிஞ்சுப்பாங்க. இதுல போயிட்டு நம்ம வந்து இந்த ஆர்க்யூமென்ட்டு, சண்டை போடுறது, அடுத்தவங்கள காயப்படுத்துறது, நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுன்றதையும் நம்ம வந்து அப்படியே விட்டுறணும். அவங்கவங்க வழியில அவங்க போய் வந்து தெரிஞ்சுப்பாங்க. நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ, அத வந்து ஷேர் பண்றதோட நம்ம நிறுத்திக்கணும். அதே மாரி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஃபார்மு, இமேஜு இல்ல ஏதாவது ஒரு பூஜை பண்ற ஒரு விஷயத்திலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். நம்மளுக்கே வந்து ஒரு கட்டத்தில வந்து, இல்ல இனிமே இது தேவையில்லன்னு தோணும்போது, நம்ம அதுலருந்து வெளில போயிரணும். இப்ப எனக்கு வந்து 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தே எனக்கு வந்து கோயிலுக்கு போறதுக்கான சூழ்நிலை வந்து ஸ்டாப் ஆச்சு. நான் வந்து அத மீறி வந்து கோயிலுக்கு போகும்போதெல்லாம், எனக்கு கோயில்ல வந்து நெறைய நெகட்டிவான சம்பவங்கள் நடந்த உடனே, ஏன் இப்படி நடக்குது? நான் நெனச்சா அத வந்து தப்பா எடுத்திருந்திருக்கலாம். ஆனா நான் அப்படி நெனைக்காம, நான் வந்து இல்ல இறைவன் அந்த டைம் எனக்கு கரெக்ட்டா வந்து வேற ஒரு வழி மூலமா இறைவன் உனக்குள்ள தான் இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு மெசேஜஸும் வர ஆரம்பிச்ச உடனே, ஓகே அப்ப இனிமே எக்ஸ்டர்னலா நம்ம பார்க்கக்கூடாது போல இருக்கு. உள்ள தான் பார்க்கணுன்றத உணர்ந்து, நான் வந்து கோயிலுக்கு போறதையும் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். அப்ப நான் ஃப்ளெக்சிபிளா இருந்தேன். ஏன்னா, எனக்கு இறைவன ரொம்ப பிடிக்கும். இறைவன பார்க்குற வழிய தான் வந்து மாத்துறாரு. என்னைய வந்து கோயில்ல வந்து பார்க்காத, என்னைய உள்ள பாருன்னு சொல்றாரு போல இருக்கு. சரி நம்ம அத ட்ரை பண்ணுவோம்ன்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான். அடுத்த 6 மாசத்துல இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்க்குள்ள வந்து நான் ரொம்ப டீப்பா இறங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால பி வெரி ஃப்ளெக்சிபிள். எதையாவது ஒண்ண வந்து பிடிச்சுட்டு அதுதான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ண வேண்டாம். அதே மாரி ஆ பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்காக நீங்க ரொம்ப சேஸ் பண்ண வேண்டாம். ஆ எனக்கு இந்த மாரி மெடிடேட் பண்ணும்போது லைட் வந்துச்சு. எனக்கு உடம்புல இந்த மாதிரி உணர்வு வந்துச்சு. அது எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வரும். ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எதையும் வந்து நம்ம சேஸ் பண்ணி ஓடணும்னு அவசியமே இல்ல. இன்னைக்கு இந்த மொமெண்ட்ட நம்மள வந்து மனசுக்குள்ள இறைவன நினைச்சுக்கிட்டே நம்ம வாழ்ந்தாலே போதும். அவரு வந்து ஒரு ஒரு விதமாவும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விதமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ குடுப்பாரு. அத என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட ஈகோவ சரண்டர் பண்ணா போதும். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். நான்றதெல்லாம் இவ்ளோ பெரிய பெரிய சக்தியா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடிலாம் நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதே மாரி நான் தான் படிச்சு, நான் தான் வேலைக்கு போய், நான் தான் சம்பாதிச்சு என் குடும்பத்த பார்த்துக்கிறேன். என்னோட உழைப்புலயும், என்னோட திறமையில தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு. நான் கவனமா இருக்கிறனால தான் நான் வந்து நல்லா இருக்கேன். அப்படின்ற மாதிரி அந்த நான்ற அந்த தாட்டையே விட்டுட்டு, இறைவன் நெனச்சா ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படின்றத புரிஞ்சு, டோட்டலா வந்து அந்த ஈகோவ வந்து சரண்டர் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளால வந்து அந்த ஈகோவ சரண்டர் பண்ணவே முடியாது. நம்ம நெனப்போம் பண்ணிட்டோன்னு. ஆனா, ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து இன்னும் ஈகோயிஸ்ட்டா தான் பிஹேவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய ஜர்னி. அந்த ஜர்னில ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்கு இறைவன் காட்டுவாரு. இந்த இடத்துல நீ என்னைய நம்பல. நான் இருக்கேன்னு நெனச்சு நீ ஒரு ஒரு முடிவு எடுக்கல. நீ தான் பண்ணணும்னு நெனச்சு நீ முடிவெடுத்த. பயத்துல முடிவெடுத்த. ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல முடிவெடுக்கிற. அதே மாரி அ மனுஷங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, பொருளுக்கு முக்கியத்துவம் குடுத்து நீ முடிவெடுத்த அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அவரு சொல்லுவாரு இந்த டிராவல்ல. அவரு சொல்ல சொல்ல ஓகே, நான் வந்து என்ன சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணணும். அவரே வந்து நம்மள வந்து பியூரிஃபை பண்ணுவாரு. நம்மளுக்கு தேவையெல்லாம் அந்த அவேர்னஸ் மட்டும் தான். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இறைவன் அப்படின்னா நான் வந்து சொல்ல வர்றது ம் அன்பு தான் இறைவன்ற மாதிரி தான் எனக்கு இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கு. ஆ எல்லார்கிட்டயுமே வந்து யாரையும் வந்து காயப்படுத்தாம, யாரையும் மனசு கஷ்டப்படுத்தாம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு
எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு ஒரு வாழ்க்கைய வாழ்றது தான் வந்து இறைவன் விரும்புற வாழ்க்கை மாதிரி எனக்கு தெரியுது. நான் இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. மத்தபடி வேற எதையுமே வந்து இறைவன் வந்து எனக்கு வந்து இதுதான் கரெக்ட்டு, அதுதான் கரெக்ட்டுன்னு சொல்லவே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து பண்ண முடியாத நல்ல காரியங்களையும் சரி, அதே மாரி மனசளவிலயும் வந்து மனிதர்கள் மனிதர்கள வந்து நம்ம வந்து காயப்படுத்தாம, கஷ்டப்படுத்தாம ஒரு வாழ்க்கைய எடுத்துட்டு போ முடியுதான்னு பாரு. அப்படி நீ போனீன்னா, நான் உன்ன தேடி வருவேன்ற மாதிரி ஆக்சுவலா நான் அப்படி ஒரு லைஃப தான் சின்ன வயசுலருந்து வாழணும்னு ஆசைப்பட்டு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படி வாழும்போது தான், இறைவன் என்னைய தேடி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனால அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத முதல்ல பார்த்துக்கிட்டே, அந்த வேல்யூஸ் தான் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வழியில சொல்லிக் குடுப்பாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல நீங்க போக, 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 போக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொறாம, கோவம், அடுத்தவங்க மேல தேவையில்லாத ஒரு எரிச்சலு, அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி, கம்பேர் பண்றது, அப்புறம் மனிதாபிமானம் இல்லாம நடக்கிறது, இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே வருவாரு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாமே. அவரு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ற மாதிரியான விஷயங்களா தான் இருக்கும். அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அந்த அன்புல தானே இறைவன் இருக்காருன்னு அர்த்தம். அந்த அன்புன்றது வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. இதுதான் அன்பு அப்படின்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துக்கிற விதத்துல நம்மளுக்கு தெரியும், எது வந்து இறைவன் சொல்லிக் குடுக்குற அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வழியில போயிட்டு, அந்த வழியில போறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த 3ம் தேவைப்படுது. என்னன்னா மெடிடேஷன், அதுக்கப்புறம் அன்கண்டிஷனலா மத்தவங்களுக்கு உதவி பண்றது, டே டு டேல சேரிட்டி பண்றது, அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் ரீடிங். ஸ்பிரிச்சுவலா ரீட் பண்ண அந்த விஸ்டம் உங்களுக்கு வந்து ஃபைனலா எங்க வந்து நிப்பீங்க அப்படின்னா, அன்பு தான் கடவுள் அப்படின்றதுல வந்து நீங்க நிப்பீங்க. அப்படிதான் நான் அப்ப வந்து நான் வந்து முன்னாடி இருந்தே நான் வந்து உணர்ந்திருக்கேன். இதத்தான் வந்து அவர் வந்து அ இந்த பாட்டு மூலமா சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஓகே. ஸோ அது நம்மள இன்னும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கு. அதனால இந்த சாங்க நான் சூஸ் பண்ணேன். இந்த சாங் வந்து படிக்கும்போதே ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இறைவன் அப்படின்றவரு எவ்வளோ பெரிய சக்தி. அந்த சக்தி வந்து இப்ப நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்ம கூட வந்து இருந்து, நம்மள வந்து ஒரு பெஸ்ட் வெர்ஷனா மாத்துறதுக்கு நம்ம கூட துணையா இருக்குன்றதே பெரிய விஷயம். இத விட நம்மளுக்கு வேற எதுவுமே தேவையே இல்ல. அதனால எதுக்காகவும் லோன்லியா ஃபீல் பண்றது, எதுவும் இல்லன்னு நெனைக்கிறது, யாரும் நம்மள புரிஞ்சுக்கலன்னு நெனைக்கிறது, இந்த மாதிரியான எல்லா தாட்டையும் விட்டுட்டு, அந்த ஒரு சுப்ரீம் டிஃபைனே பண்ண முடியாத ஒரு பவர் வந்து நமக்குள்ள இருக்குன்றத நெனச்சு நம்ம வந்து சந்தோஷமா நம்ம லைஃப எடுத்துட்டு போவோம். அதே மாரி அடுத்தவங்கள எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்தாம, காயப்படுத்தாம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல லைஃப் நம்ம வாழுவோம். ஓகே. தேங்க் யூ ஆல்.